கல்வியில் சிறந்த தமிழ்நாடு அப்படின்னு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, நேற்று அந்த நிகழ்ச்சி பற்றி முதல்ல சொல்லிடுறேன். நிகழ்ச்சி பார்க்கும்போது எனக்கு ஏதோ விஜய் டிவி நிகழ்ச்சியில் முதல்வர் கலந்துக்கிட்டாரான்ற மாதிரி இருந்தது. எதனால அந்த டிடி அவர்கள் சாம்பார் டிடி டேஸ்ட் பண்ணி பண்ணது, பார்த்தாங்க அது உருக்கம், காதல், சோகம், நெகிழ்ச்சி, கண்ணீர், அப்புறம் நடுநடுவில் பாட்டு போட்டது, இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஏதோ ஒரு ஆடியோ லான்ச்சு இல்லாட்டி இந்த அவங்க பண்ணுவாங்களா விஜய் டிவியில் இந்த இதெல்லாம் திடீர்னு நடுவில் ஒரு பாட்டு விடுவாங்க, அந்த மாதிரி என்னடா இது ஒரு நாடகத்தனமாக இருக்குன்னு. அப்புறம் நடிகர்களை மேடை ஏற்றி அவங்க நைனா பண்ணார் அதே காலத்தில் 2006-11 அதே மாதிரி ஏற்றி நடிகர்களை விட்டு பேச விட்டது. அதில் பேசின நீங்கள் இது விஷயங்கள் எல்லாம் நடிகர்களை பொறுத்த வரைக்கும் பொதுவாக லாப நஷ்டம் தான் பார்த்தா எப்போவுமே இயங்குவாங்க. அவங்களுக்கு தேவை அவங்க படம் ஓடணும், இண்டஸ்ட்ரியில் அவங்க நல்லா இருக்கணும். இது ஆளுகின்றவர்களுக்கு எப்போவுமே சப்போர்ட் பண்ணுற மாதிரி போவாங்க. இதை தான் விஜய் பண்ணார் அந்த காலத்தில். கலைஞருக்கு நான் சிலை வைக்க வேண்டும், அவர் உயிரோடு இருந்து நானும் கலைஞரும் அந்த சிலையை திறந்து வைக்க வேண்டும் அப்படிலாம் பேசினார். இன்றைக்கி பேனா சிலை எதுக்கு வைக்கிறீங்கன்னு தனி கட்சி அவரே கேள்வி கேட்குறாரு.